ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் லைஃப். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம கார் ஓட்ட போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் ஒரே ஒரு நாள் வந்து கற்றுக்கிட்டேன். நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். சரி வந்து இதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். ஜேம்ஸ்க்கும் கொஞ்சம் வேலை இல்லை, அதனால் இன்றைக்கி வந்து கார் கற்றுக்கலான்னு வந்திருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் டே ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் ஓட்டியிருக்கேன். அது வந்து ஷார்ட்ஸில் தான் போட்டேன். சரி இன்னைக்கு வீடியோ எடுக்கலான்னு வீடியோ எடுக்கிறேன். பேசிகிட்டே எடுக்கிற பாருங்க, எவ்வளோ தைரியம் பாருங்க. இன்னைக்கு வந்து செகண்ட் டே. சரி நம்ம கற்றுக்குறோம், வந்து வீடியோ விலாக் எடுத்து போடலாம். இதுதான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் முகத்தில் கொஞ்சம் பயம் இருக்குது, பார்ப்போம். இன்றைக்கி வந்து ரிவர்ஸு அதெல்லாம் வந்து சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காரு ஜேம்ஸு. கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி கார் ஓட்டுறேன்ட்டு. இது வந்து ஆட்டோமேட்டிக்கு, ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அந்த கிளச்சு கியர் ப்ராப்ளம் கிடையாது. ஒரே ஒரு வாட்டி நம்ம கியர் போட்டால் போதும். வெறும் ஆக்சிலேட்டரு பிரேக் மட்டும்தான். என்ன ஒன்று கொஞ்சம் பயமாக இருக்குது. செகண்ட் டைமு. அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஃபுல்லாக ஒரு 2 hours கற்றுக் கொடுத்தாரு ஜேம்ஸு. நான் வந்து எல்எல்ஆர் போட்டுட்டேன். ஏங்க எப்படிங்க ஓட்டுறேன்? நல்லா தான் ஓட்டுறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு குப்பை வண்டி வருது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஓரம் கட்டணும். எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நான் கற்றுக்கணுன்னு ஆசை. எனக்கு வந்து ஒரு 10 year பேக்கு ஓட்டினேன். ஆனால் வந்து அப்போ வந்து கியர், அது என்னது, மேனுவல் கார்னால நம்மளுக்கு வந்து கிளச்சு ப்ராப்ளம்னால நான் பயந்து வச்சுட்டேன். இப்போ பாருங்க, நம்ம வந்து யூ டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பெரிய ரோடுனால நான் எப்படியே லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே நான் அப்படியே திருப்புறேன். ஸ்லோவாக தான் திருப்புவேன். ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட் டைம்னால நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டேரிங் வந்து கண்ட்ரோல் வரல. இப்போ ஓகே வாங்க. இப்போ நம்ம திருப்பிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். எனக்கு இந்த ரோட்டில் வந்து நம்ம ஹைவேஸில் போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். நம்மளுக்கு லைசன்ஸ் வந்தோடனே ஜேம்ஸை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் ஓட்டிகிட்டு போவேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லாரி போகுது. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டேர்ன் வருதில் நம்ம யூ டர்ன் பண்ணி திரும்பிக்கலாம். முதல்ல இண்டிகேட்டர் சாரி பார்க்கணும். அந்த சைடு போதா பார்க்கணும். எதில் ஒருத்தர் ஃபோன் பேசினே வராரு. ஸோ அதனால் போயிடும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. போயிடுச்சு. திருப்புற டோன்ட் வரி. திரும்பிட்ட பிறகு திருப்பக்கூடாது. திருப்பும் போது அட்ஜஸ்ட் பண்ணுறேன். சாரி. நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஈஸியாக தான் இருக்கு. இன்னும் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறது கற்றுக்கணும். இந்த சைடு எனக்கு வந்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நல்லா தெரியுது. அந்த லெஃப்ட்டு தான் தெரிய மாட்டுது. பார்த்தா தெரியுது, பட் வந்து அந்த திருப்பும் போது பார்த்தா போதும். போகும்போது பார்க்க தேவையில்லையா? என்னங்க டிரைவிங் கிளாஸு ஓப்பன் பண்ணிடலாமா? சொல்லி தர்றது. ஜேம்ஸே வந்து இந்த கார் எடுக்கும் போது
அதுக்கு முன்னாடி டச்சே இல்லை. ஆனால் ஓட்டுவாங்க, பட் டச்சே இல்லை. ஆனால் நாங்கள் கார் எடுத்துகிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு வாங்கும் போது நானே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இன்னொன்று, இப்போ எனக்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டார். பெரிய விஷயம். இது வரைக்கும் நான் வந்து இந்த ரோட்டில் வந்து ஒரு 4 ரவுண்டு போயிருப்பேன். இப்போ 5ஆவது ரவுண்டு. இப்போ இங்கே போயிட்டு ஒரு யூ டர்ன் எடுப்பேன். அது இந்த ஸ்டியரிங் மட்டும் எனக்கு வந்து சரியாக கொஞ்சம் கண்ட்ரோல் வரல. ஸ்பீடாக திருப்பணுமா, ஆனால் பட் எனக்கு வந்து அந்த ஸ்பீட் வரலை. நீங்கள் பாருங்கள் நான் எப்படி கரெக்டாக திருப்புறேன்னா என்னன்ட்டு. என்ன ஒன்று, இந்த டிரைவர் சீட்டில் உட்காந்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. பக்கத்து சீட்டில் உட்காந்தா ஜாலியாக வருவேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சைடு திரும்ப போகிறோம். ஸோ வந்து இண்டிகேட்டரை போட்டு அப்படியே லைட்டாக நம்ம வந்து இந்த ஆக்சிலேட்டரை கொடுக்கணும். அவங்க எதிரில் போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பிரேக் அடிச்சுட்டு திருப்ப நம்ம வந்து திரும்புவோம். மறுபடியும் ஒரு வண்டி வருது. எத்தனை வண்டி! சரி, ஃபாஸ்ட் என்ன ஒன்று, இந்த ஸ்டியரிங் தான் எனக்கு கொஞ்சம் இத்தனை முறுக்குறேன்ல. என்னங்க சொல்லுங்க. கரெக்டாக அது லெவலாக போகும்போது ஸ்டெடியாக உனக்கு நேர்க்கா எப்படி தெரியுதா, அதுக்கேற்ற மாதிரி நீ வளைக்கணும் ஸ்டேரிங்க. 2 ரவுண்ட் நிறுத்தி அந்த சைடு திரும்பினா அதே மாதிரி 2 ரவுண்ட் இந்த சைடு வரும்போது. ஓ, இப்போ நம்ம 2 சைடு இப்படி திருப்பணும்னா 2 சைடு இந்த சைடு திருப்பணுமா? வளைய மட்டும் வளைச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ கண்ட்ரோல் வந்துடணும். உனக்கே தெரியும் கார் ஸ்டெடியாக இருக்குதா இல்லை சைடில் போதான்னு. சரி, நீங்கள் சொல்லுங்கள். நான் 2வது வாட்டி ஓட்டுறேன். எப்படி ஒழுங்காக ஓட்டுறேன்னா எப்படி? ஃபர்ஸ்ட்டை விட கொஞ்சம் பெட்டராகவே ஓட்டுறேனா? ஓகே. அப்போ இன்னும் ஒரு வாரம் ஓட்டிகிட்டே இருந்தேன்னா முடிச்சிட்டோம். இப்போ வந்து மெயின் ரோட்டில் போகலான்னு போயிருக்கோம். மெயின் ரோட்னா அந்த ஹவுசிங் போர்டுக்கு உள்ளே தான். சரி, இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஸ்லாப் ஒன்று வருது. ஸோ அது வந்து ஏறிட்டு நம்ம ரைட்டு திரும்பணும். நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். பெரிய ஸ்லாப் இது பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் வெறும் பிரேக்கில் தான் இப்போதைக்கு காலை வச்சுருக்கேன். ஆக்சிலேட்டரே வைக்கலை. ஸோ பிரேக்லேயே வச்சுட்டு ஸ்லோவாக இறக்கிட்டு அப்படியே ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் கொண்டு வரணும். அப்படியே கண்ட்ரோல் வந்து இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இந்த இடம் தெரியும். ஸோ வந்து இதை வந்து நான் வந்து ஸ்டடி பண்ணணும். என்ன ஒன்று, இவ்வளோ ஸ்லோவாலாம் மெயின் ரோட்டில் ஓட்டினா பின்னாடி வரம் வச்சுட்டு போயிடுவான். நான் வந்து இது உள் ரோடுனால ஸ்லோவாக இறங்குறேன். இப்போ நான் கரெக்டாக கண்ட்ரோல் வந்துடுச்சா? இப்போ நான் வந்து அப்படியே போகிறேன். இப்போ நம்ம அந்த காலி ரோட்லேருந்து வந்துட்டோம். இது வந்து கொஞ்சம் மெயின் ரோடு இல்லை, கொஞ்சம் உள்ளே போகல அந்த ரோட்டு. ஒரு பெரிய பள்ளம் வருது. ஸோ வந்து சைடாக ஓரம் கட்டி இப்படி போகலாம். இதில் நடுவில் போகலாமா? ஏகப்பட்ட பள்ளம் இருக்கு இங்கே. லாஸ்ட் டைமும் நான் ஓட்டும் போது இப்படி வந்துட்டு இந்த சைடு வந்து போனேன். சரியான பள்ளம். இப்போ நம்ம நேராக போயிட்டு ஒன்று போல வண்டி வரும். வண்டி ஒன்றும் நிற்கக்கூடாது, சைடு வாங்கி. அப்பா, அப்படியே நம்ம போகிறோம். என்ன ஒன்று, காலியில் ஓட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்க மாதிரி இருக்குது. பட் பயம் இல்லை, டிராஃபிக்லாம் வருதில்ல. இப்போ நம்ம வந்து இந்த சைடு போகிறதுனால ஸோ வந்து லெஃப்டே போவா. நான் இப்போ ஆக்சிலேட்டரில் வைக்கலை. ஓட்டி முடிச்சிட்டேன். இப்போ டிரைவருன்ற ஜேம்ஸ் கிட்ட வந்து நம்ம ஃபீட்பேக் கேட்கலாம், நான் எப்படி ஓட்டினேன்ட்டு. ஃபர்ஸ்ட் நாளை விட கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் ஒன்று ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான் கொஞ்சம் வரணும். திருப்பும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக திருப்பணும். அது போக பழகிடும். ஒரு 10 நாள் ஓட்டினா கற்றுக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம்.
இல்லை ஓரளவுக்கு இப்போ செகண்ட் டே ஓட்டுறேன், நல்லா ஓட்டுறேண்ணா, அதை சொல்லுங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு 20ல் போயிருந்தேன், இப்போ ஒரு 40ல் போகிறேன். என்ன ஒன்று என்னை வந்து திட்டினே இருக்கிற திருப்பும் போது இப்படி திருப்பாத அப்படி திருப்பாதன்ட்டு. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம. பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம், எப்படி ஓட்டினேன்னு தெரில, ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் தடுமாறாமல் ஓட்டினேன், கொஞ்சம் மெயின் ரோட்லேயே வந்து கொஞ்சம் ஓட்டினேன். இன்னும் இப்படியே வந்து ஒரு 10 நாள் வந்து கற்றுக்கிட்டா நல்லா ஓட்டுவேன். இன்னும் வந்து ரிவர்ஸ் வந்து நான் இன்னும் ஓட்டல, வெறும் நம்ம யூ டர்ன் பண்ணுறது, டேர்ன் பண்ணுறது அந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஜேம்ஸ் ஓரளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.